பங்கரும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மணலாத்தில் ஒரு பங்கர் போடணும். அந்த பங்கர் மாதிரி கொஞ்சம் இருக்குது. வேணுண்டா அவையில தான் பிடிக்க வதைக்கலாம். சந்தோஷமாக காய்ச்சின்னு விடலாம். இந்த ஓவியத்தின் விளக்கமாக இருக்குன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இது என்ன ஓவியம் உண்டு, நல்லா இருக்குது இதை பார்க்க. இப்போ இதில் உங்களுக்கு காட்டணும். இது வந்து குமுளம் பழம்னு சொல்கிறப்ப நான் அந்த விளக்கத்தை காட்டுறேன். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கிலீஷ் பாருங்க இல்லைங்க. கண்டு கையை முடியும் நீட்டுங்க பார்ப்போம். கண்டு கையை மடிவன் நீட்டுக்கும் சிலைக்கும் ஒரு வரலாறு இருக்குண்டு. பல அடிகளை தாங்கினது சிலையாகவும். தாய்த்தமிழ் உறவு வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா பருத்துறையில் திக்கமண்ட பகுதியில் நிற்கிறோம். திக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவ முகாம் வந்து விடுவிக்கப்பட்டிருக்குது. அந்த இராணுவ முகாம் வந்து விடுதலை புலிகளால் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து 10 ஏக்கர் தொடக்கம் 15 ஏக்கர் வரும்னு நினைக்கிறேன். அதை விட கூட யாரும் தெரிஞ்சிங்கன்னா மறக்க கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வடிவாக தெரியாது, அதுக்கு பேசிப்படாதீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த காணி உரிமையாளர்களுக்கு இந்த காணி விடுவிக்கப்பட்ட தெரியாட்டி மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இதை ஷேர் பண்ணி அவளை தெரியப்படுத்துங்க. இங்கே வந்து எவ்வளோ பிரயோசனமான வாழை மரங்கள் எல்லாம் இருக்குது சொல்லுங்க. அப்படி நான் வாழை மரங்களை பிரயோசனம்னு சொல்கிறேன்ட்டு தப்பாக நினைச்சப்படாங்க. ஆனால் இங்கே இவ்வளோ கட்டுறங்கள் உடைக்கப்பட்டிருக்கும். அது வடிவாக எனக்கு தெரியாது. ஆனால் இவ்வளோ கட்டுறங்கள் இவ்வளோ மரங்கள் இங்கே இருக்குது. அவளுக்கு தெரியப்படுத்தி அதுகளை பிரயோசனப்படுத்துகிற மாதிரி செய்து கொள்ளுங்க. அந்த வகையில் இந்த பங்கரெல்லாம் போய் நான் உள்ளே எல்லாம் காட்டுறேன். உங்களுக்கு தெரியும் இந்த காணொலிகளில் பங்கர்லாம் காட்டுறேன். அந்த வகையில் இந்த பங்கரையும் கொண்டு காட்டுறேன் உள்ள எப்படி இருக்குன்ட்டு. மறக்காம சேனலுக்கான புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஆதரவு தாங்க. அப்படி காலையை தொடர்ந்து பார்ப்போம் இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி. மறக்காமல் ஷேர் பண்ணுங்க உறவுகளுக்கு. அப்படியே பார்ப்போம். இந்த ரோட்டால் தான் போகணும்னு சொல்லினா அது உண்மையாக போய் தெரியா எனக்கு முடம்படிவாக தெரியலை. இதால் வந்து பாருங்கன்னு சொன்னவியல் அதான் போய்கொண்டிருக்கிறோம். பார்ப்போம். இந்த இடமா இருந்தால் ஓகேயா இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு வடிசாலை இருக்குது. அந்த வடிசாலை வந்து ஓப்பன் பண்ணுறதாக கூறப்பட்டிருந்தது. ஆனால் அந்த வடிசாலை இன்னும் ஓப்பன் பண்ணியாச்சோ என்னொன்று தெரியலை. ஓப்பன் பண்ணால் இங்கே கன பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லப்படுது. இப்போ என்னென்னா அந்த கேம்ப் வந்து முதல் கொஞ்சம் விட்டதாகவும் பிறகு வந்து கொஞ்சம் விட்டதாகவும் கதை வருது. ஆனால் ஃபுல்லாக அப்படியே இல்லை. ஆனால் இப்போ இதில் சொல்லப்படுது நேற்று ராத்திரி ஃபுல்லாக விட்டதான்றும் கூறப்படுது. போய் பார்ப்போம் உண்மையாக பொய்யோன்னு சொல்லி. அதான் போய்கொண்டிருக்கோம். விட்டிருந்து மக்கள்கிட்ட ஒப்படைச்சா நல்லா. அவங்கள்ட்ட எத்தனை உறவுகள் இந்த காலனி பார்க்குறீங்கன்னு தெரியா. எத்தனை பேர் இந்த திக்கத்தை விட்டு இப்போ வெளிநாட்டில் இருந்து கொண்டு இங்கே திக்கத்துக்கு வர முடியாமல் இருக்கிறீங்கன்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட இடத்தை எத்தனை பேர் மிஸ் பண்ணுறீங்களான்ட்டு, அதாவது பிரிஞ்சு இப்போ இருக்கிறீங்களான்னு சொல்லி. போய்கொண்டிருக்கிறோம். பார்ப்போம் அது என்ன மாதிரி பார்த்த இடம் இருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் இடங்கள் எல்லாம் மாறுபட்டு இங்கே சுற்றி எல்லாம் பேருந்து இதில் ஒரு அம்மா தான் காட்டினோம். இதால் போய் இப்படி சுற்றி போங்க அதில் வருமானு சொல்லி. இந்த கேம்ப் இருந்தது எத்தனை பேர் தெரியுமான்னு தெரிஞ்சால் சொல்லுங்க. இது முதல் இது என்ன இடமா இருந்தாண்டு. அப்போ அங்கேருந்து நம்பி வந்த நீங்களோ கேம்ப் விடுவிக்கப்பட்டிருக்காண்டு நம்பித்தான் வந்தேன் நான். ஆனால் அப்படி ஞாபகம் இருக்கு. அவரோட போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக சுற்றி தெரியுறோம். கேம்ப் விட்டாச்சுன்னு ஒரு மாதமாக அந்த கேம்ப் விட்டாச்சுன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். நாங்களும் போய் கொண்டிருக்கிறோம். அதுக்கு தயவு செய்து யாரும் உள் செல்ல வேண்டாம் என்ற ஒரு போட்டோடு இருக்குது. அதுக்காக நாங்கள் போகாமல் இருக்கிறோம். அதே மாதிரி தான் பாலாண்ணா சந்தேகத்தில் சொன்னான். பாலாண்ணா விட்டாச்சோன்னு தெரியாது வாங்கன்னு சொன்னா. நீங்கள் என்ன நினைச்சீங்க? விடுபட்டு இருக்க சும்மா வந்தா நீங்களா இடம் பார்ப்போம்ட்டு உன்னை நம்பி வந்தேன். என்ன விடுவீங்க உடனே அடிச்சு விட்டீங்களா? சரி போய் பார்ப்போம் இந்த இடம் உள்ள எப்படி இருக்கான்னு சொல்லி. என்னண்டா உண்மையிலேயே தனியாக வந்து எனக்கு வீடியோ எடுக்கிறேன்டா என்ன நினைக்கிறீங்க தெரியாது. ஒரு விசாரம் யூடியூபரோட வந்தால் தான் ஒரு கிளியிலப்பா இருக்குன்னு சந்தோஷமா இருக்கு. வேணுண்டா அவையில தான் பிடிச்சி வதைக்கலாம். சந்தோஷமா காய்ச்சின்னு விடலாம். அவங்களுக்கு தானே அப்படி சொல்ல அடிமையை சொல்லக்கூடாது. கொத்தடிமையில்னு சொல்ல. அப்போ என்னதான் சந்தோஷமா இருக்கும். நிசாந்தனை இப்போ கொஞ்ச நாள் வரையில நிசாந்தனையை தான் மிஸ் பண்ணுறேன். நிசாந்தனை வந்தால் தான் பெம்பலாக இருக்கும். நம்ம தாத்தாம் அந்த கோயில் தொடங்கி அதில் வரையில எங்களோட இல்லாட்டி தாத்தா வரையில அப்படியே காணொலியை தொடர்ந்து பாருங்க. இந்த கட்டுறத்தில் பங்கர்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன மாதிரி உண்மையை போய் ஒன்று பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த இராணுவ முகாமுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். இந்த இராணுவ முகாம் வந்து எத்தனை ஆண்டுகளாக இங்கே இராணுவம் இருந்ததுன்னு தெரியலை. இதில் நம்ம வந்தால் தான் விசாரித்து பார்க்கலாம். இப்போ உள்ளே போய் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வருவதற்கு ஒரு நாளுக்கு முதலாக இந்த இராணுவ கேம்ப் வந்து விடுவிக்கப்பட்டிருக்குது. அந்தண்டு தான் நான் பார்த்தேன் இது வந்து விடுவிக்கப்பட்டிருக்குன்ட்டு. அப்போ அந்த இடத்துல தான் இப்போ நாங்கள் இந்த வீடியோவை பதிவேற்ற வந்திருக்கிறோம்.
இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த ரோட்டுக்கும் நிலத்துக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 அடி உயரம் வரும். அப்போ இந்த இடத்துல அந்த இராணுவம் அத்திவாரங்கள் போட்டு அந்த மண் அடித்து கொண்டு போகாமல் செய்திருக்குது. இந்த இடத்துல நுழைவாயில் மையெல்லாம் செய்திருக்கணும். அப்போ இந்த இடத்துல போயிருக்க சில இடங்கள்லாம் உடைச்சிட்டு கொண்டு போயிருக்கணும். அந்த புத்தர் வச்சிருந்த அந்த மத வழிபாட்டு தலம் மட்டும்தான் அப்படியே இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இராணுவம் நின்று அந்த போகிற வாராக்களை பார்க்குற இடத்துல மேல் கூரையெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இனி நாய் தாங்கலாம், சில விளையாடும் இந்த காணி உரிமையாளர்கள் வந்து கலட்டி கொண்டு போகலாம். என்னென்னு தெரியாது, அப்படியே தொடர்ந்து பாருங்க காணொலியை. இப்போ நாங்கள் இதில் போயிடுறோம். இதில் இந்த இராணுவம் இருந்து இந்த இடத்துல இந்த கொடியல் வைக்கிற இடமா இந்த இடம் இருந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு கட்டடம் இருக்குது. இந்த கட்டடம் வந்து அவையில் இந்த ரூமோ இல்லை ஆஃபீஸோ இன்னொரு தெரியல. அந்த சில வேளை இப்போ பொதுமக்கள் வந்து இங்கே முறைப்பாடுகள் செய்யக்கூடிய இடமாகவும் இருக்குது. அந்த காரியாலயமாகவும் இதை வச்சுருந்துருக்கோம். இந்த முதலாம் நம்பர்னு போட்டு கிடக்குது. இதில் கூரைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு பார்த்திங்கன்னா அந்த கட்டடம் மட்டும் இருக்குது. இந்த இதில் இந்த நிலையிலெல்லாம் உடைச்சி கொண்டு போயிட்டினா பாருங்கோ. இதில் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமுள்ள விஷயம் ஒன்று காட்ட போகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கோ, இந்த இராணுவம் வந்து இந்த கீழ் கலண்டரை கிழிச்சு போட்டு யாழ் வடமராட்சி அல்வாய் வடக்கு அருள்மிகு குறுக்கட்டு அரசடி விநாயகர் தேவஸ்தானத்தின் இந்த சில வேளை இது வந்து அந்த வருடம் அந்த மகோத்சவத்தின் பேனராக அதாவது நோட்டீஸாகவும் இருக்கலாம், இல்லாட்டி கலண்டராகவும் இருக்கலாம். அதை இதில் ஒட்டி வச்சிருக்கணும். இப்போ நாங்கள் இங்கே ஒரு இடத்துல போகிறோம். இந்த இடத்துல நான் மத வழிபாட்டு தலம் வச்சுருந்துருக்கணும். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மத வழிபாட்டு தலத்தை உடைச்சி அவையில் கொண்டு போயிட்டினோம். ஆனால் வளமையாக பார்த்திங்கன்னா அந்த மத வழிபாட்டு தலம் அப்படி இருக்கிறது. இந்த இடத்துல இந்த மத வழிபாட்டு தலம் இல்லை, ஃபுல்லாகவே உடைச்சி அகற்றப்பட்டிருக்குது. ஏன் அப்படி அகற்றினான்னு தெரியல. ஏன்னா நான் எத்தனையோ கேம்பீரியை போட்டிருப்பேன். நீங்கள் பாருங்கோ, அந்த மத வழிபாட்டு தலத்தை ஃபுல்லாக அகற்றியிருக்கிறோம். என்ன நடந்ததுன்னு தெரியல. மற்ற இன்னும் ஒரு இடத்த இந்த இடத்த அரச மரம் வந்து வளர்ந்து நிற்குது. இப்போ இந்த இடம் இதுக்கு முதல் என்னவா இருந்திருக்கேன் ஆரம்பங்கிற உறவுகளுக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கர் இருந்திருக்கு. அந்த பங்கர் வந்து உடைச்சி அழிக்கப்பட்டிருக்கு. இதில் பாருங்க தெரியும், மிகப்பெரிய ஒரு பங்கர் இருந்தது நிலத்துக்கு கீழே. உங்களுக்கு தெரியும், அந்த நான் சில காணொலியில் போட்டிருப்பேன். இந்த பங்கர் வந்து உடைச்சி ஃபுல்லாக இராணுவத்தால் அகற்றப்பட்டிருக்குது. இதுதான் அந்த பங்கர்ன்ற இருந்த அடையாளங்கள். பங்கர் இருந்தான்னு சொல்லிச்சுன்னா ஆனால் அதில் பங்கர் ஒன்றும் இல்லை, அது உடைக்கப்பட்டிருக்குது. இதுக்களால் தான் ரங்கி உள்ளே போகிற இருந்திருக்கணும். ஆனால் இதெல்லாம் உடைக்கப்பட்டு ஃபுல்லாக தகர்த்தப்பட்டிருக்குது. இந்த இடத்துல பாருங்கோ, இந்த கல்லெல்லாம் போட்டு அப்படியே மூடி இருக்கணும். இதால் எல்லாம் வந்து போகிற இடமா இருக்குது பங்கர். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ இப்படியே போய்கொண்டிருக்கோம். இந்த பங்கரும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மணலாத்தில் ஒரு பங்கர் போட்டோன்னா அந்த பங்கர் மாதிரி கொஞ்சம் நீளம் கூடிய பங்கர். அதுக்கு முதல்ல வந்து புதுக்குடியில் ஒரு பங்கர் போடுறான். அந்த பங்கர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன, இந்த பங்கர் வந்து பெரிய பங்கர். இந்த பங்கரை பார்த்திங்கன்னா உடைச்சி எல்லாமே கீழே போயிட்டு அந்த ரங்கி போகிற இடம், இது வந்து ரங்கி போகிற இடம், நுழைவாயில்னு சொல்கிறது. மற்றது அங்கே பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த தளங்கள் எல்லாம் கீழே போனதில் சல்லியல் போட்டு கிடக்குது. இதான் அந்த உள்ளே போகிற படிக்கட்டு. இராணுவம் இருக்க இந்த ரோட்டில் நிற்கிற நாயில் பார்த்தீங்கன்னா அவையல் சாப்பாடல் போட்டு வளர்த்திருப்பினோம். அதுக்கப்புறம் விட்டுட்டு போனப்போ அந்த நாயல் அந்த விசுவாசத்துக்காக வளர்த்த விசுவாசத்துக்காக இருந்து இந்த நிலத்தை பார்க்குது. இனி அதுகளுக்கு யார் சாப்பாடு போடுறது பாவங்கள் உண்மையிலேயே இப்படி செய்யக்கூடாது. அவங்களே அதை கொண்டு போயிருக்கணும். இந்த இடத்துல இருந்து எல்லாம் உடைச்சி எடுத்திருக்கோம். அந்த கட்டுரை மட்டும் இப்படி இருக்குது. இந்த இடத்துல கூரைகள் எல்லாம் உடைச்சி சீட்டுகள் அநியாயமாக கிடக்குது. இந்த சீட்டை அப்படியே கரெக்டாக விட்டுருந்தாலும் இந்த காணிக்காரருக்கு இது பிரயோசனப்பட்டிருக்கும். இல்லாட்டி அரசாங்காணியாக இருந்தால் அரசாங்கத்துக்கு ஏதாவது பிரயோசனமாக இருந்திருக்கும். இப்போ இது ஒன்றுக்குமே இல்லாமல் போயிட்டுது. யோசிச்சு பாருங்க, ஒரு சீட்டுன விலை கிட்டத்தட்ட 10 அடி சீட்டு 3000 ரூபா வேண்டாம், 12 அடி சீட்டு 3600 ரூபா 3500 ரூபா தெரியும், 4000 ரூபா போகுது ஒவ்வொரு சீட்டு. ஒரு கம்பெனிக்கு ஒரு விலை மாதிரி அந்நிய காசுகள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு காணொலி போட்டேன். நான் இரணப்பாளையில் வந்து இராணுவத்தால் ஒரு இராணுவ காணி ஒன்று விடுவிக்கப்பட்டிருக்குது. அந்த காணி வந்து இல்லை 1 கோடிக்கு மேலே பெறுமதியான 2 வீடுகளை வந்து அந்த இராணுவம் விட்டுருக்கு. அந்த காணி உரிமையாளர்கள்னு சொல்லி போட்டேன் நான். அந்த இடத்துல யார் 2 தெரியாதுங்கிற ஒரு ஆள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் ஒரு பக்கம் பக்கசார்பாக பேசுகிறீங்கள்ட்ட. அப்படி இல்லை, ஒரு வீடு கட்டுவதென்றால் எவ்வளவு பெறுமதி என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். இந்த காணொலிக்கு உள்ளே பார்த்தா இதெல்லாம் மண்ணால் கட்டியிருக்கேன். இந்த கட்டிடம் எல்லாம் உடைச்சி எடுத்திருக்கணும். அப்படியே இதில் பாருங்கள், இந்த சொக்ஸுக்குள்ளே மண்ணை போட்டுட்டு
ட்ரைனிங் ஏதோ செய்திருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. இங்கே பனம்பழம் எல்லாம் விழுந்துருக்குது. இங்கெல்லாம் இந்த பாத்ரூம் அதில் இருந்துருக்குது. அப்போ அந்த வகையில் நான் அப்போ அந்த இராணுவ தளபதிகிட்ட போய் அவர் முறைப்பாடு செய்து தங்களோட காணியை விடுவிக்க சொல்லி கேட்டு அந்த இராணுவ தளபதி விடுவிக்கப்பட்டது 6ஆம் மாதம் இந்த இந்த ஆண்டு ஜனவரி மாதம் விடுவிக்கப்பட்டது. ஆனால் அவைகளுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6ஆம் மாதம் 7ஆம் மாதம் அப்படித்தான் காணி விடுவிக்கப்பட்டதாக கூறப்பட்டு இப்போ இந்த அவையின் கையில் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் இப்போ இந்த காணியை வந்து ஒரு நபர்கள் தங்கள் இந்த காணி இது என்று சொல்லி எல்லாம் பிரச்சனை பண்ணதான் அந்த வீட்டுக்காரர் கூறினவர்கள். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் இந்த இராணுவ தளபதிக்கு நன்றி சொன்னான் இப்படி செய்ததுக்கு. ஏனெண்டா நீங்கள் இந்த காணியை கட்டுறாங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு அழிவன் இவ்வளவு எங்களோட பொதுமக்களோட வரிப்பணம். அப்போ அந்த வரிப்பணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு இழப்பண்டேக்க அதை வந்து சொல்லத்தானே வேணும். அப்போ நான் அதை சொன்னான். அப்போ அதை சொன்னீங்க சில விஷயங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு கோடிக்கு மேலே பெறுமதியான ஒரு பணத்தொகையை ஒரு ஆளுக்கு சும்மா கொடுப்பதுன்றது எவ்வளோ கஷ்டமுண்டு. அதே மாதிரி பாருங்க இந்த இடத்துல ஒரு கட்டடம் இருக்குது. இது என்ன கட்டடம்னு தெரியல. உங்கள பக்கங்களில் இல்லை சில வழி ரூமுகளாக இருக்குமோ இன்னும் தெரியல. சீமெண்ட் ஆலையெல்லாம் செய்து வச்சிருக்கணும். அதுக்கு மண் ஆலையெல்லாம் பூசி விளையாடி இருக்கணும். என்ன ரூமுகள்னு தெரியல. இப்படி உள்ளே போய் பார்ப்போம் உங்கள பக்கத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல பாருங்கோ இந்த கட்டடத்தின கூரைகள் உடைக்கப்பட்டு. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் அப்போ அந்த இராணுவ தளபதிக்கு நன்றி சொன்னான். அதில் யாரோ ஒரு உறவு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லி பக்க சார்பண்டு. அப்போ நான் சொன்னது பிள்ளையாண்டா என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. ஆனால் நான் சொன்னேன் சரியாக நினைச்சிங்கண்டா அதுக்கு ஏதாவது ஒரு மரபு செய்தி எழுதி விடுங்கோ. என்ன காரணம்ண்டா இப்போ நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி 1 கோடி ரூபா காசை வந்து சும்மா தூக்கி கொடுக்க மாட்டோம். அந்த வகையில் நான் அவருக்கு நன்றி சொன்னேன். இந்த கட்டுறதை உடைக்காமல் நீங்கள் இந்த எல்லா கேமரா வீடியோக்களையும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்போ அதுவும் இரும்பில் செய்யப்பட்ட ரஸ்கால் செய்யப்பட்ட கூரை. அந்த கூரை உள்ள ஒரு கட்டுறதை விட்டு கொடுத்துட்டு போனேன்டேக்க தான் நான் அவளுக்கு நன்றி சொன்னேன். அது வந்து பிழை என்று சொன்னால் என்ன மன்னிச்சு கொள்ளுங்கோ. சரின்னு நினைச்சா வாழ்த்த தெரிவிங்கோ. இந்த கட்டுறதை அப்படியே தொடர்ந்து பார்ப்போம் காணொலியை. இப்போ இது வந்து இராணுவத்தின் துப்பாக்கியில் வைக்கிற இடம் நினைக்கிறேன். அது ஃபுல்லாகவே வந்து சீமெண்ட் போட்டு குங்குட் போட்டு செய்துடாக்கு. இந்த இடத்துல இழந்த பல மரம் இருக்குது. உங்களுக்கு தெரியும் அந்த பழையில வந்து பிறந்தனில் இராணுவத்தில் வைக்கப்பட்ட கேம்பில் நான் பார்த்தேன். அப்போ அங்கேயே மீறிய போனால் இதுலேயும் வந்து இழந்த பழம் மரம் இருக்குது. இங்கே இழந்த பழம் விழுந்தும் இருக்குது. இந்த இழந்த பழம் வந்து எனக்கு பிடிக்கும். எத்தனை எங்களோட உறவுகளுக்கு இந்த இழந்த பழம் பிடிக்கும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாரதி என்ன சொல்கிறா, இது எயிலண்டு. இது எயில் இல்லை, இதுதான் இராணுவத்தின் ஆயுத கிடங்கு. அதாவது துப்பாக்கியில் பாதுகாப்பாக வைக்கிற இடம் இதுதான். ஏன்டா யாரும் வந்து உடைச்சி எடுத்துக்கொண்டு போகக்கூடாதுன்றதுக்காக இது செய்கிறது. இந்த இடத்துல அந்த இராணுவத்தில் எல்லா நேரமும் இராணுவத்திட்ட ஆயுதங்கள் கொடுக்க மாட்டேறமா. இதான் அந்த ஆயுத கிடங்கு. இதெல்லாம் இந்த கரையில் அடித்து வச்சிருப்போம். அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டோம். இதில் என்ன எழுதி கிடக்குன்றக்கோ பாய்ச்சி பார்ப்போம். இது என்னென்று இராணுவத்தின் ஆயுத களஞ்சியங்கள் நான் சொல்கிறேன்டா. வாங்க நான் அந்த விளக்கத்தை காட்டுறேன். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கிலீஷும் சிங்களமும் சிங்களம் வந்து 100% தெரியாது. இங்கிலீஷ் வந்து ஒரு 40% தெரியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னு பாருங்க. இது என்னென்னு நான் பார்க்குறேன்னு சொன்னேன். இப்படி ஃபோனை வச்சுட்டு இந்த கூகுள் மாமாட்ட கேட்டால் கூகுள் மாமா சொல்லி தருவார். 556 ஆயுதங்கள் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி காட்டுவார். அதை மாதிரி தான் நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பார்க்கணும். இப்படி உள்ள வாங்க. அப்படி உள்ள வந்தா இது என்னண்டு ஆயுத கிடங்கண்டு உங்களுக்கு சொல்றதுண்டா அதே மாதிரி தான். இதுல என்ன எழுதி கிழக்குன்னு பார்த்தா இது வந்து தோட்டாக்கள் நிரப்பப்பட்ட இதழ், அதாவது இந்த ரவுண்ட்ஸல் நிரப்பப்பட்ட அந்த அடைக்கிற ஆயுத இதன்னு சொல்றது. அதையும் இப்படித்தான் பார்த்து ஏற்கனவே வந்து நான் முதல் கண்டுட்டேன், வந்து பார்த்துட்டேன். இப்படி பார்த்தா அதுல காட்டுவார். அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இது வெற்றி இதழ்ன்னு சொல்லி இருக்கும். அதாவது இராணுவம் வழியில் ரவுண்ட்ஸுக்கு திரியேக்க சும்மா தானே கொடுக்குறது, அந்த வெற்றிதழில் தானே கொடுத்து விட்றது. அவசர தேவைகளுக்குன்னா மட்டும்தானா உண்மையான ரவுண்ட்ஸ் உள்ள இராணுவ பட பெருமைன்னு சொல்லி நான் அந்த கூகுளில் பார்த்துருக்கேன். அதை வச்சு தான் சொல்கிறேன். இதை பாருங்க, வெடிமருந்துகள் இருக்குது.
அப்போ அந்த வகையில் என்னென்னா இந்த இடத்துக்கான ஆயுதங்களை வச்செல்லாம் இராணுவ தளபதி வந்து கூட்டி விட்டு போவார். அவசரப்பட்டா மட்டும் எடுக்கக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கூகுளில் தான் பார்த்தது, அதை பற்றி தான் சொல்கிறேன். இந்த கரையில் ஃபுல்லாக அந்த இராணுவத்தின் ஆயுதங்கள் வந்து தொங்க விடப்பட்டிருக்கு. இப்படி எடுத்து இப்போ ஏதாவது அவசரம் வேண்டாம் இதை எடுத்துக்கொண்டு போயிடணும். மற்றபடி இதுக்கே பக்குவமாக தூசு உடைச்சி வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, நான் அங்கால காலமே திறந்து பார்ப்போம். இப்போ மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இராணுவம் இருக்கேக்க இந்த காணியில் வந்து தோட்டங்கள் செய்திருக்குது. இங்கே வருங்க பாலன், இந்த கத்தரிக்காய் தோட்டங்கள், வாழை தோட்டங்கள் எல்லாம் செய்திருக்குது. மக்கள் காணியை மக்கள்கிட்ட இப்போ ஒப்படைச்சதில் இந்த அரசாங்கத்துக்கு நன்றியை தெரிவிக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த காணியில் வந்து இனி பார்த்தீங்கன்னா உறவுகள் தோட்டங்கள் செய்வினோம். அதோட இந்தியாவில் இந்த பழைய வீடுகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது. இப்படியே காலனி திறந்து பாருங்க என்ன எப்படி எல்லாம் இந்த இடம் இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல ஏதோ மிகப்பெரிய ஏதோ இடம் இருந்திருக்குது. 2 பக்கம் வந்து சுவர் காட்டி நடுவுக்க பள்ளம் மையம் வந்து செய்திருக்கணும். இந்த கிணத்தை பாருங்க வெள்ளை கல்லாத, அதாவது வந்து இந்த வெள்ளை பழங்கி கல்லுன்னு சொல்லப்படுற கல்லால் வந்து கட்டியிருக்கணும். கூட வந்து இங்கால பக்கத்தில் கிணறுகள் வந்து சரியான ஆழ்வமாக இருக்கும். இங்கே எவ்வளோ ஆழ்வம்னு பாருங்கோ. அப்போ இந்த ஆழ்வத்துக்கு வெள்ளைக்கல்லால் அந்த காலத்தில் கட்டியிருக்கணும். இது வந்து அந்த என்ன சொல்கிறது, வெள்ளைக்காரர் வர்றதுக்கு முதல் காலத்திலேயே இந்த கல்லுகள் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த இடத்துல தண்ணி டேங்கல் இருக்குது. இது இராணுவம் வந்து இங்கே இருப்பதற்கு முதலே கட்டப்பட்ட தண்ணி டேங்கோ என்னோட இல்லை. யாரும் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே. மற்றது இந்த கீழே இருக்கிற கல்லுக்கும் சிலைக்கும் ஒரு வரலாறு இருக்குண்டு. பல அடிகளை தாங்கினது சிலையாகவும், ஒரு அடியில் உடைக்கப்பட்டது அதாவது கல்லாகவும் படிக்கல்லாகவும் இருக்கிறதாக கூறுவார். சீமானன் என்ற இந்த ஸ்பீச்சில் தான் நான் பார்த்துருக்கேன், உரையில் தான் பார்த்துருக்குறேன். பாலண்ணா, இந்த கிணத்தை பாருங்க, உங்களை இந்த கிணத்துக்கு தூக்கி போட்டுட்டு போனேன்டா. சரியோ, அதான் இந்த கிணத்துக்கு தூக்கி உங்களை போட்டுட்டு போனேன்டா. அப்படியே இருப்பீங்களா, யாரும் கூப்பிட்டாலும் தர மாட்டேன்னு இப்படியே தூக்கி போட்ட. தண்ணி இல்லை, விழுந்தீங்கன்னா கால் சரி. ஓ, என்னதான் சொல்ல. இப்போ பொதுமக்கள் காணி பொதுமக்களுக்கே கிடைச்சிட்டு. இந்த இடத்த பாருங்கோ, இதுதான் அந்த செல்வாரப்பட்டின்னு சொல்லி சொல்கிறவையல். இந்த செல்வாரப்பட்டி இந்த பட்டி தானா. இதில் சில பேர் உடுப்புகள் எல்லாம் வச்சிருக்கேன். இப்போ நான் சில வீடுகள்லாம் பார்த்துருக்கேன் அந்த உடுப்பு வச்சுருக்கேன். அங்காள பக்கம் எல்லாம் உடைக்கப்பட்ட பழைய வீடுகள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு மேற்பட்ட வீடுகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொண்டே காட்டுறேன் பாருங்கோ. இந்த இராணுவம் வந்து சோளக்காட்டு பொம்மை செய்திருக்குது. அவையில் பழைய அந்த இராணுவ யூனிஃபார்மில் வச்சு தான் செய்திருக்கணும். இப்போ இந்த ரோட்டால் போய் பார்ப்போம். இந்த ரோட்டுன்ற பாதை இருக்குது. இப்போ இந்த இடத்துக்குள்ள வந்துட்டோம். இதில் வந்து பழைய வீடு இருக்குது. இராணுவ ஒலிம்பியாச்சு. இனி இந்த வீட்டுக்காரருக்கு சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் அந்த வீடு கிடைச்சிட்டேன்னா இந்த இடத்துல எல்லாம் வந்து எரிச்சு இதை செய்திருக்கணும். அதே மாதிரி இந்தியாவில் பாருங்கோ, இந்தியாலையும் அந்த ஒரு வீடு இருக்குது, பெரிய வீடு. இதில் இந்த முன்னுக்கு வந்து ஆக்களை வரவேற்கிறதுக்கு வந்து இருக்கிறதுக்கு அந்த முதல் ஹாஸ்பிட்டல்களில் இப்படி இருக்கிறது. முன்னுக்கு பார்த்தா இந்த முன்னுக்கு வந்து ஆக்கள் இருக்கக்கூடிய மாதிரி சீமந்திர செய்திருப்போம். அதே செட்டப்பில் இந்த வீடு இருந்துருக்குது. இந்த வீடு யாருக்கு முதல் தெரிஞ்சுருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆட்டை எவட்டேன்னு சொல்லி. என்னண்டா நான் இங்கே போயிட்டு திரும்பி வரையங்க வாழான்னா சொன்னவர், ஏன்டா திரும்பி வர உள்ளே போவேன்ட்டு. அப்போ நான் நீங்கள் உள்ளே போங்கோ வாரன்ட்டு நான் போய் அங்கே ஒழிச்சிட்டேன். ஒழிக்க கூப்பிட்றாரு, ரஞ்சித்து உள்ளே வாவா. அந்த பயன்தான் விளங்குது தானே. இதால் தான் நான் உங்களை பார்த்து கொண்டுன்றேன் பெருமட்டும். இந்த இடத்துல பாருங்கோ, இந்த இடம் ஃபுல்லாகவே எரிக்கப்பட்டிருக்குது. ஃபுல்லாகவே. ஆனால் இது தானாக எரிஞ்சிருக்கண்டோ. இங்கே பாருங்க, இந்த டைனமோ எத்தனை பேருக்கு இந்த டைனமோ நினைவு இருக்க முடியாது. இப்போ பெரும்பான்மையான வாகனங்களில் இது இப்போ வர்றையில். இதெல்லாம் ஒரு காலம் நாங்கள் வந்து சுற்றி விளையாடினது இந்த டைனமோ. தெரியுமா வாகனம் உங்களுக்கு? இது அவையில் போயக்கே தான் நெச்சின முடியல. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே முழு பிசுங்கன் கோப்பையில் எரிஞ்சிருக்குது. கம்ப்யூட்டர்லாம் எரிஞ்சிருக்குது. இதுக்கு ஒரு சாமான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எரிஞ்சிருக்குது. ஹெல்மெட் எல்லாம் எரிஞ்சிருக்குது. அதேமாதிரி எரிக்க வச்சிருக்கணுமோ இல்லை பொதுமக்களாக எரிஞ்சதை ஒன்று தெரியல. இல்லை எரிஞ்சிருது ஃபுல்லாகவே. 20 ஏக்கர்ன்ற அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. 20 ஏக்கருக்குள்ளே வரலாம். 10 ஏக்கர் பக்கம் 20 ஏக்கருக்குள்ளே வரலாம். ஆனால் இது வீடு தான். நான் பாலாநான் சண்டை பிடிச்சினாங்க இது வந்து கடையாக இருக்கும்னு சொல்லி. ஆனால் இதில் புகைக்கூடு இருக்குது. அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வீடாக தான் இருக்கும். இந்த இடத்துல வாழை மரங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ இல்லை இப்போ கேம்பிட்டு 2 நாள் தான். இங்கே எவ்வளோ பனம்பழம் இருக்குன்னு பாருங்க பாலான்னு. கற்பாதர் யாழ்ப்பாணத்தின் அடையாளம்.
இப்போ அந்த வகையில் இந்த கட்டடம் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது. இது வந்து இராணுவத்தின் பாத்ரூம் குளியறையாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதெல்லாம் வந்து தோட்டங்கள் செய்யப்பட்ட நிலமாக இருந்திருக்கு. இராணுவம் வந்து தோட்டம் செய்திருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு. வந்து சின்ன சின்ன பாத்தி மாதிரி செய்து வச்சிருக்கு. பொதுமக்கள காணியில் அவர் தோட்டங்கள் செய்து சந்தோஷமாக இருந்திருக்கணும். அந்த வேலை அவர்களுக்கு நன்றி வணக்கம் சொல்லணும். அங்கே கோயிலில் மணி அடிக்குது. அநேகமாக 10 மணியோ 11 மணியோ தெரியல காலையில். நாங்கள் காலமாக தான் வீடியோ எடுக்கிறோம். அநேகமாக ஏதோ ஒரு டைமுக்கு அடிக்குது. இதில் கசுமரம் மட்டும் நிற்கிது. இந்த இடத்துல இருக்கிற கட்டடங்கள் எல்லாம் உடைச்சி எடுத்துக்கொண்டு போயிருக்கிறேன். இந்த இடத்துல கையில் கழுவுற இடமா வச்சுருந்துருக்கேன் போல நடக்குது. கையில் கழுவுற இடங்கள் இதில் எல்லாம் இந்த அவையில் படுக்கிற இடமோ என்ன இடமோ தெரியாது. இங்கே பாருங்க, இதெல்லாம் இராணுவம் விருந்திருக்கு. இப்போ எழும்பி போயிருக்குது. இஞ்சால எல்லாம் இப்படியே பெரிய ஒரு காணி நிலப்பரப்பு. இராணுவ எங்கே மட்டும் இதுக்கெல்லாம் போக எனக்கு பயமாக கிடக்குது. பாலாண்ணா தனியாக விட்டு வந்துடும். பாலாண்ணா அங்கே அழுகு கொண்டு நிற்கும். யாருக்கு தெரியும். இப்படியே போவோம். அந்த இடத்துல அந்த மாதிரி ஓ, அது வந்து வீட்டுக்காரட்ட வீட்டையே உடைச்சி எடுக்கிற அது உண்மையாக அப்படி தவறான செயல். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு 32 ஆண்டுகள் கழிய ஒரு வீட்டுக்காரர் தாங்க வீட்டுக்கு போய்க்க வீட்டை இன்னொரு ஆள் வந்து உடைச்சி கொண்டு இராணுவமே உடைக்காமல் இருக்கிற பட்சத்தில் அந்த வீட்டுக்காரர் களவுக்கு வந்து உடைக்க எப்படி இருக்கும்? என்ன மனது வலி சொல்லுங்க. அப்போ இவ்வளவு அதான் எவ்வளோ ஆசையாக காட்டியிருப்பேன் வீடு. இப்போ எத்தனை பேர் கனவு வீடுகள் வந்து இப்படி சிதைவுரைக்க எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் அந்த அம்மாக்களுக்கும் இருக்கும். இப்படியே வந்தீங்கள்ட வாழைச்சேகை செய்திருக்கிறோம். என்னத்தை சொல்ல, நினைச்சா கவலை, கதைச்சா வேதனை. இனி இந்த காணிக்காரர் இந்த வாழையில் பிரியோசனப்பாட்டுக்கும் கடவுள் கொடுத்தா வரமுன்னு சொல்ல வேண்டியதான். அப்படியே இஞ்சால பார்த்தீங்களா வெண்டிக்காய் செய்திருக்கிறோம். வெண்டி தோட்டம் செய்திருக்கிறோம். இப்போ விட்டுட்டு போயிருக்கிறோம். இனி யாரும் இதில் ரைக்காட்டி இதில் வண்டி கண்டும் பற்றும். இந்த காணிக்காரர் வந்து இதை பிரியோசனப்படுத்தினா நல்லா இருக்கும். இல்லை இதுக்கு மேலே வீடு இருந்து அந்த வீட்டை இராணுவம் உடைச்சிருக்கலாம். அந்த வீட்டுக்காரருக்கு எவ்வளோ கோடி நட்டமோ எவ்வளோ லட்சங்கள் நட்டமோ. அந்த காலத்தில் லட்சம்ன்றது இந்த காலத்தில் கோடிக்கு சமனாக இருக்கும் சில வழிகளில். நான் வந்து எந்த ஒருத்தருக்கும் சார்பானவன் இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று எந்த வேலை ஒன்று எந்த யூடியூப் சேனல் ஒன்று இருக்கிறேன். நான் யாருக்குமே சார்பாக வீடியோ போட மாட்டேன். அங்கே நடக்கிறத நீ சரி என்று பட்டால் அது சரி என்று போடுவேன், பிள்ளை என்று பட்டால் பிள்ளை என்று போடுவேன். அந்தளவு தான். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துலையும் ஒரு ஆலமரம் நிற்கிது. அந்த ஆலமரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான் இருக்கிறார். நல்ல விநாயகர் பெருமான் வந்துட்டார். அப்போது விநாயகா எல்லாரையும் காப்பாற்று, எல்லாரும் நல்லா இருக்கணும். இதில் பெரிய சங்கம் ஒன்று இருக்குது. இந்தியாவில் ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. ஐயா கௌதை என்று சொல்லி ஒரு குரல் கேட்குது. அது எந்த சிங்கம் வந்து இப்போ நான் பார்க்க போகிறேன். இது வந்து உங்களுக்கு தெரியும், முட்கிழுவை என்று சொல்லப்படுற கிழுவை. இந்த கிழுவை வந்து இந்த பெரிய மொத்தமாக இருக்குன்னு பாருங்க. இப்போ ஐயா கௌதை என்று சொல்லப்பட்ட ஆளை தான் நான் இப்போ பிடிச்சிட்டேன். கடைசி ஆளை கண்டுட்டேன். ஆள் ஐயோ தனியாக போய் நித்திர ஒன்று இருக்குது. ஐயோ வார போகிற இடத்துல எல்லாம் விளாங்காயில் களவெடுத்தா எங்கே போகிறது? களவெடுத்துட்டு வந்து எனக்கு முன்னால் சொல்கிறது. இப்போ என்ன சம்பவம்டா, இந்த இதுக்கெல்லாம் வந்து சில வேலையில் பார்த்தீங்கன்னா இந்த இரும்புகள் எடுக்கிறதுக்கு மக்கள் வாரவையல் அந்த இராணுவத்தின அந்த வகையில் பார்த்தா எங்களை பாரதி என்ன போயிருக்காரு. ஐயா ஐயா நான் எடுக்கிறேன்ட்டு ஓடி இருக்கிறேன். என்ன நடந்தது சம்பவத்தை பற்றி சொல்லுங்க. ஒரு வாழைக்குடி பிடிங்கி கொண்டு வந்து ஒன்று பிடிங்கி வச்சுட்டாரு. என்ன கொண்டு தாம் ஐயா நான் நீ இந்த களவு வேலை செய்ய மாட்டேன் நான் ஐயா பயப்படாதீங்க, இது வந்து வீணாக போகுது. அவ்வளவு நிற்குது, இங்கே வாழைகள் நிற்குது தானே, அதில் நல்ல குட்டியெல்லாம் பார்த்துட்டு 2 பிடிங்கி கொண்டு போங்க, நீங்கள் வேலைக்கு போங்கன்னு சொல்லிட்டேன். ஏண்டா சில நேரம் இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த பாருங்க அந்த கத்தரியெல்லாம் இப்படி நிலைக்கு வந்துட்டேன். ஒரு பிரயோசனம் இல்லை, மாடெல்லாம் வந்து வாழையெல்லாம் தள்ளி விழுத்தி நாசமாக்குது. அப்போ அதை வந்து யாருன்னா பிரயோசனப்படுத்தட்டுமே, அதுதான் நாங்கள் எதிர்பார்த்து. நான் ஐயா பிடுங்க காணிக்காரத்தை கேட்டால் உங்களுக்கு மண்டையிலே ஊட்டிவிடும். சரி காலையில திறந்து பார்ப்போம். இங்கே 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 இல்லைங்க அங்கே அதில் உங்களை செய்தியில் வச்சிருக்கோம். அப்படியே எங்கே எங்கே சொல்லுங்க, எங்கே அந்த அதில் ஒரு பெரிய கிணறு இருக்கு, போய் பார்த்தீங்களோ? அந்த கிணத்துக்கு பக்கத்தில் உங்களை செய்து வச்சு சிலை யாருக்கும் போய் பாருங்க. அப்படியே காணல போய் அந்த கிணத்தை முதல் பாருங்க. கிணறு என்ன தலை செய்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. கிணறு கட்டிட்டு என்ன தலை கட்டிருக்கீங்க? இது செங்கல்
செங்கல் இது களிமண்ணால் செய்திருக்கணும். களிமண்ணால் செய்திருக்கோம் அந்த கிணறு. அப்படிங்க கிணத்தடிக்கே போயில களிமண்ணால் செய்திருக்கேன். களிமண்ணுக்குள்ள வந்து பார்த்தீங்கள்டா பவுக்கத்தால் வச்சு தான் ஒட்டிருக்கேன் களிமண்ணால். மேலே வடிவா பாருங்க. இல்லை வடிவா போய் பாருங்க. ஒன்றும் இல்லை சொல்றது ஃபுல்லாக பொய். வாயில வர்றதெல்லாம் பொய், பச்சை பொய். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்டா இந்த தோட்டம், கத்தரி தோட்டம். இப்போ பாருங்க கத்தரி தோட்டத்தில் இப்போ பாரதி அண்ணியாவை நான் ஒரு ஆளாக நிப்பாட்டி விட்டா போகிறேன் பாருங்க. பாரதி அண்ணா இங்கே 2 கையம் இப்படி நீட்டுங்க பார்ப்போம். 2 கையம் வடிவம் நீட்டுங்க. கத்தரி தோட்டத்தில் விரலையை உருவாக்கிட்டேன். ஜாலி. இப்போ இதில் உங்களுக்கு காட்டணும். இது வந்து குமுளம் பழம்னு சொல்கிற பழம். இந்த குமுளம் பழம் வந்து பார்த்தீங்கன்னா நிகச்சுத்திக்காரருக்கு கையில் போடுறது. இந்த நிகச்சுத்தியல் வந்தால் கையில் போட்டால் அந்த நிகச்சுத்தியல் இல்லாமல் போயிடும்ன்றதுக்காண்டி சொல்கிறது. இதுதான் குமுளம் பழம். நாங்கள் சிலது வந்து பகுதியாக கதைச்சு கொண்டு போகிறோம். யார் மேலேயும் புண்படுத்துவதற்கு இல்லை. நாங்கள் பம்பலாக தான் கதைக்கிறோம். இது நீங்கள் யாரும் சீரியஸாக எடுக்க வேண்டாம். ஏண்டா நாங்கள் இப்போ இதுக்கு இந்த யூடியூப் வீடியோ இல்லாட்டி நாங்கள் வந்து வீடியோ எடுக்காரனாக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சில வேளையில் சும்மா பம்பலாக கதைக்கிறாங்க. அப்படி தான் இந்த வீடியோலையும் கதைக்கிறோம். இந்த எல்லா நேரமும் சீரியஸாக இருந்தாலும் பிடிக்காது. மற்றது சில பேர் பார்க்குறவையில் சந்தோஷப்படுவினோம். என்ன தம்பி நல்லா ஃபன் பண்ணுறீங்களன்னு சொல்லி எல்லாம் எத்தனையோ பேர் எங்கள் உறவுகள் எடுத்து கோல் பண்ணி எல்லாம் கதைக்கிறவைகள் நல்லா செய்திருக்கிறீங்க, நல்லா கதைச்சிருக்கிறீங்கள்ட்டு அந்த கதைக்கிற உறவு எல்லாருக்கும் நன்றி. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்த கட்டுற முற்றாக கட்டப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இந்த வாழை மரங்கள் குலையிலெல்லாம் போட்டிருக்கு. இந்த காணிக்காரரை வந்து டக்கண்டு இந்த காணியில் எடுத்துக்கொண்டு போனால் சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு அங்கால கோயில் இருக்குது. இந்த கோயிலில் மணி தான் நடிச்சிருக்குது. இந்த இடத்துல பாருங்க அகத்தி மரம் வச்சிருக்கணும். இந்த அகத்தி மரம் வந்து சொதி வைக்கிறதுக்கெலாம் நல்லா இருக்கும். எங்கள் அம்மா எல்லாம் இதை விரும்பி சாப்பிட்றவா. நான் வந்து அம்மா பேசுகிறேன். நான் எத்தனை பேருக்கு இதை பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல இந்த இராணுவத்தின் ஏதோ வச்சிருந்துருக்கணும், அதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது. என்னென்னு தெரியல. கிட்டத்தட்ட அதை எத்தனையோ படப்பிரிவெல்லாம் எழுதிருப்பினோம். இப்போ பாலாண்ணாவை தனியாக விட்டுட்டு வந்துட்டேன். பாலாண்ணா வந்து பதறி அடித்து ஓடி வருவார். வேணுமெண்டா நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுறேன் எப்படி பதறி அடித்து வருவாருன்ட்டு. பாலாண்ணாவுக்கு சரியான பயம், ஆனால் வந்து வெளிக்காட்ட மாட்டார். அப்போ அதை வெளிக்காட்டிடுவேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நானும் பாரதி என்ன போய் கொண்டிருக்கோம். அப்போ பாரதி வச்சு பண் பண்ணி கொண்டு போகலாம். தாத்தா வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கேன் தாத்தாவோட எல்லாம் பண் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு குழா கிணறு அடிச்சிருக்குது. இந்த இராணுவத்தால் குழா கிணறு அடிச்சிருக்கு. ஏதோ ஆண்டவன் புண்ணியம் இந்த காணிக்காரருக்கு ஒரு குழா கிணறு கிடச்சிருது. ஆனால் எத்தனை ஆண்டுகள் இந்த காணியில் எங்களோட உறவுகள் இழந்துருந்தீங்கள்ன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஏண்டா ஒரு காணி வேண்டுறதுன்றது எவ்வளோ கஷ்டம். அதாவது ஒரு ஊருக்குள்ளே, சொந்த ஊருக்குள்ளே காணி வேண்டுறது மிகவும் கஷ்டம். ஏனெண்டா இப்போ நான் என் காணியை விற்க மாட்டேன். என்ன காரணம்னா என் பிள்ளைக்கு கொடுக்கணும், என் பிள்ளைக்கு கொடுக்கணும்ட்டு அப்படி இந்த அதாவது பரம்பரை காணியாகவே வச்சிருப்பேன் சந்தோஷத்தில். அப்படி இருக்கே காணியில் கொடுக்க மாட்டோம். அந்த காணியை வந்து இன்னொரு ஆள் வந்து அபகரித்து அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குமென்ட்டு அனைத்து உறவுகளுக்கும் தெரியும். அந்த வகையில் இந்த காணியில் விட்டுட்டு இப்போ கிடைச்சது இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். மறக்காமல் காணி உரிமையாளர் யாரும் வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கும் தெரியாட்டி தெரியப்படுத்துங்க. இந்த இடத்துல இந்த இராணுவ முகாம் விடுவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி உங்களை காணியில் வந்து பாருங்க. எல்லாம் கட்டுறங்கள் அப்படியே விட்டுட்டு போயிருக்குது. இந்த கட்டுறம் இப்போ கட்டுறதுக்கு 10 லட்சம் ரூபா காசு வேணும். இதில் எல்லாம் பெரிய பெரிய வேப்ப மரங்கள் நிற்கிது. இதெல்லாம் ஓட்டையல் விழுந்துட்டு அதே பழைய இலைக்கு இது பயன்படாது. இந்த இடத்தால் அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். இங்கே பாரதி என்னோட செருப்பு பறந்துட்டு பாரதி என்ன அப்படியே விட்டுட்டு போட்டார். நான் செருப்பு பறந்துன்னு சொல்ல அவர் கீழே பார்க்குறாரு என் காலை. ஏன்னா இப்போ வேண்டிய ஒரு 4 நாளும் பெற அவர் செருப்பு. இதோட வந்து இந்த காணி பலம் அப்படியே முடியுது. நாங்கள் இதோட அப்படியே இந்த காணொலியை முடிக்கிறோம். மறக்காமல் நீங்கள் இந்த காணி உங்களோட உறவுகள் யாரும் இருந்தீங்கள்டா மறக்காமல் இதுக்கு ஷேர் பண்ணி இந்த காணி உரிமையாளர்களுக்கு இதை அனுப்புங்கோ. உங்களோட காணியை வந்து பார்க்க சொல்லி அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து அவை விளையாட்டு மைதானமாக வச்சுருந்துருக்கணும். அதாவது கிரிக்கெட் விளையாடுற க்ரௌண்டாக வச்சுருந்துருக்கணும். இந்த காணியெல்லாம் அப்படியே தான் கிடந்திருக்குது. உங்களுக்கு எப்படி பயமோ அதே மாதிரி தான் பாலாண்ணாக்கும் பயம். எங்கள் இல்லாமல் வர மாட்டோம், தப்பிச்சு ஓடி ஆடுற பயத்தில் நடந்து நிற்க. ஓ சரியான பயம் ஆளுக்கு. ஓ இப்போ பாலாண்ணா என்ன சொன்னவர் இதோட சுவர் ஓவியம் இருக்கான்னு சொல்லி
நான் வந்து பார்க்காம போட்டேன். இப்போ அதான் பார்க்குறதுக்கு வந்தேன் என்ன சுவர் ஓவியம்னு சொல்லி. சரி சரி. இதால தான் கடந்து போனால் நான் பார்க்காம போயிருக்கிறேன். பாலாண்ணா அதுக்கு அலையம் வந்து வரலன்னு தானே வந்துக்கலாம். நீங்கள் எப்படி சுத்த வர்றீங்களே. இதில் பாருங்கோ, இதில் நாய், எலி, மற்றது 2 நாயும் 2 எலியும் வந்து காற்று விளையாடுற மாதிரி இல்லை ஒரு சுவர் ஓவியம் கிடக்கு. இது என்ன விளக்கமாக தெரிஞ்சால் சொல்லுங்க. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பொம்பளை குடைக்கு கீழே இருந்து ஜூஸ் குடிக்கிற மாதிரி ஒரு ஓவியம் இருக்குது. இந்த ஓவியத்தின் விளக்கமாக இருக்குன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இது என்ன ஓவியம்ண்டு நல்லா இருக்குது இதை பார்க்க. அதே மாதிரி இந்தியாவில் பக்கத்தில் பாருங்கள், இந்தியாவில் பக்கத்துலேயும் ஓவியங்கள் எல்லாம் கீறப்பட்டிருக்கு. இந்த நதி ஓடுற மாதிரி, அதை கிளி சேவலெல்லாம் நிற்கிற மாதிரி, மானெல்லாம் நிற்கிற மாதிரிலாம் ஓவியங்கள் கீறப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் பக்கம் சுவரில் பாருங்க இந்த கணக்குகள் எல்லாம் மளிகை கிடக்கு. இந்த கணக்கு மளிகை கிடக்கு, ஆண்டுகளை மளிகை கிடக்கு. 2019, 8, 32 எல்லாம் மளிகை கிடக்குது. இந்த கணக்கெல்லாம் படிச்சிருந்தா நான் இப்போ இங்கே இருந்திருப்பேன். நம்ம இப்போ என்ன பேசுகிறவா இந்த வெயிலுக்கு அது தெரிஞ்சிருக்கா படிச்சிருக்கலாம்ட்டு அப்போவே புறாவோடு இருந்ததுலாம் இப்போ இப்படி திடீர்னு சொல்லி அம்மா பேசுகிறவா அடிக்கடி.